பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஐயா KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹரசர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். குரோதி வருஷம் கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு முறையும் பார்க்குறது அப்படின்றது மாத பலன்கள், வார பலன்கள், வருட பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள், அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ இந்த மாதம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதம். மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம். ஜோதிஷ சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு. இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம். சரி, என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாட்கள். அந்த முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள். இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு 18ஆம் படி ஐயப்ப சாமிக்கு 48 நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம். கார்த்திகை 1ஆம் தேதி மாலையை போட்டு 48 நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள். அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது. இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம். நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர். ஆனால் உக்ரகமானவர் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சாந்த சொரூபியாக ஆகக்கூடியது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தினமாக தான் வருது. அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது, மிக உன்னதமானது. அதுவும் பார்த்தோம்னாக்க மரவனார் பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு நரசிம்மர் இருக்கார். ரொம்ப 3 கண்ணுடைய நரசிம்மர். அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழிலிடத்துலையும் சரி தடைபட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி, அதாவது எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர். எல்லாரும் சொல்லுவாங்க உக்ரகமான சுவாமி படத்தெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் நரசிம்மரை வைக்கலாமா? நரசிம்மரை வைக்கலாம். நரசிம்மரை வச்சு வழிபடலாம். நரசிம்மருக்கு உகந்த இந்த 4 ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமையும் நரசிம்மரை வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை துர்சக்திகளும் கெட்ட சக்திகளும் பொறாமை, பச்சரிப்பு, ஓம்பல் இதை மாதிரி இருக்கின்ற துர்சக்திகள் அத்தனையும் நம்ம வீட்டை விட்டு விலகக்கூடியது. சரி, அதை தவிர இப்போ இந்த மாதம் பிறக்குது, கார்த்திகை மாதம் பிறக்குது. இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்த்திகை பிறக்கிறது அப்படின்றது வரப்போ 16/11/2024 இருக்கிறதுலையே பெருமாளுக்கு உசந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை. அன்னைக்கு தான் இந்த கார்த்திகை மாதம் தொடங்குது. இந்த கார்த்திகை மாதம் முடியக்கூடிய நாள் அப்படின்றது 15/12/2024 உயர்ந்த கிழமை, சூரிய பகவானுக்கு உயர்ந்த கிழமை, நரசிம்மருக்கு உயர்ந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் முடியுது. சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். 16/11/2024 மாதம் தொடங்குற அன்னைக்கே முடவன் முழுக்கு. இந்த முடவன் முழுக்கு அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஸ்நானம் பண்ணக்கூடியது, புனித நதிகளில் ஸ்நானம் பண்ணக்கூடியது இந்த முடவன் முழுக்கு. அதுக்கு அடுத்தது சந்திர பகவானுக்கு சங்கடங்களை விளக்கிய நாளான சங்கடகர சதுர்த்தி 19/11/2024. இதை தவிர 23/11/2024 சனிக்கிழமை வாஸ்து நாள். இப்போ பொறுத்தளவுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துலேயும் சரி வாஸ்து அப்படின்றது இப்போ மிக பிரம்மாண்டமாக வந்துகிட்டு இருக்கு. வருஷத்துக்கு 8 முறை தான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுவார். அந்த 8 நாளில் ஒரு நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் வருது. இந்த வாஸ்து நாளில் பார்க்கும்பொழுது அதில் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, ராகுகாலம், யமகண்டம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம். அந்த வாஸ்து நேரமான அந்த 36 நிமிஷத்தில் வீடு கட்டுறதுக்கு உண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தங்கு தடையும் பொருளாதாரத்தில், மெட்டீரியலில் எந்த விதமான பிரச்சனையும் வராத உகந்த நாள் வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள். அந்த நாள் 23/11/2024 சனிக்கிழமை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நகரத்தார்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட காரைக்குடி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு
பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது. அவங்க பொறுத்தளவுக்கு அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பெரும்பாலும் குலதெய்வமாக இருக்கும், பாக்கி 94 வகையாகவும் இருக்கும். ஆனாலும் அந்த பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 6/12/2024 வெள்ளிக்கிழமை. அதுக்கு அடுத்தது 12/12/2024 பரணி தீபம். அதுக்கு அடுத்தது 13/12/24 அண்ணாமலையார் கார்த்திகை மாதம் அண்ணாமலையாருக்கு உண்டான கார்த்திகை தீபம். வரக்கூடிய 14/12/2024 சனிக்கிழமை தத்தாத்திரேய ஜெயந்தி. அன்னைக்கு தான் பௌர்ணமி, கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. சரி, இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய 16/11/2024 கிரக நிலையை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்ச நிலையில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாதம் பிறக்கக்கூடிய விருச்சிக மாதத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனை குரு வக்ர குரு சதசப்தம பார்வை பார்க்குறாரு. எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி 180 டிகிரி சதசப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை. இதை ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவயோகம் அப்படிம்போம். அதே போல் குரு புதனையும் பார்க்குறாரு. புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா, புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தனுர்ல சுக்கிர பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மீன ராசியில ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கார்த்திகை மாதம் பிறக்குது. இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் உண்டான என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்தோம்னா கார்த்திகை மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம். இது பெரிய ஏற்றம். அந்தந்த ராசியில் அவள் ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் பார்த்தாலேயானால் சுக்கிரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்ரகதியில் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம். அதனால் பரிவர்த்தனை யோகம், கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று. 2வது விஷயம் பார்த்தாலேயானால் வக்கரம் பெற்ற குரு சமசப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறாரு. ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார். சூரியன் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. சிவராஜ யோகம் அப்படின்னு பேர். நாட்டை ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது. பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. இதை தவிர பார்த்தலையானால் சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்கர நிவர்த்தியெல்லாம் அடைஞ்சு அவர் சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது சசயோகம்னு சொல்லுவாள். ஏன்னா அவர் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம். பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம். இது எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா வேலை செய்பவர்கள், வேலையாட்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள், அதாவது ரெவல்யூஷனரி லீடர்ஸ், ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா குருவும் வக்ரகதியில் இருக்கார். அதை தவிர பார்த்தீங்கன்னா சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள், இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த மாதம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம சௌரமான மாதம் அப்படின்றத வச்சு எடுக்கிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் போகக்கூடிய விஷயத்தை சௌரமான மாதம்னு நம்ம கொண்டாடுறோம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு ஏற்கனவே இருக்கக்கூடிய
மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான சனி குரு ராகு கேதுவினுடைய மாற்றங்களையும் வச்சு இந்த காலகட்டத்தில் உண்டான பலன்களை சொல்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் பார்த்தாலேயானால் 16 நவம்பர்லேருந்து டிசம்பர் 15 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிடுறாரே எப்படி இருக்கும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. ராசிநாதன் நீச்சப்பட்டு போனாலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி ஏற்றத்தில் இருக்கார். அதை தவிர 2ஆம் அதிபதி ஏற்றத்தில் இருக்கார். ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிவர்த்தனை யோகம் அமைய போகிறது. இந்த மாதம் ஒரு மாதிரியான மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கே, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா வராதா, இந்த மாதிரியான விஷயங்கள் பயங்கள் இருக்கும். இந்த பயங்களையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் அமையிறது. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சியும் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சியும் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். எல்லாரையுமே பேச்சினாலே கவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பம், வாக்கு, தனம் இந்த ஸ்தானத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன் உங்களுக்கு அவரே சப்தமாதிபதியும் ஆறார். அதனால் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். அதோட பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 2ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்றதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் ராசிநாதன் 4ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் காலம் கடந்து போன உடனே வாங்கிறது நல்லது. ஏன்னா ராசிநாதன் 4ஆம் இடமான அதாவது வீடு ஸ்தானத்தில் போய் நீச்சப்படுறதுனால கொஞ்சம் அதிகமான கடன் சுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிடும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது போட்டியில் எல்லா போட்டியிலையும் வெற்றியை கொடுப்பார். சிறு சிறு தடங்களுக்கு பிரகாரம் அதாவது தடங்களை ஏற்று அதற்கு பிறகு வெற்றியை கொடுப்பார். புதிய வேலை அமையும். வேலையில் ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருக்கக்கூடிய வேலையில் உங்களுக்கு ஏற்றம். அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறையிறார். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து மறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5-6 அதிபதிகள் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். குழந்தைகளுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். புதுசாக வேலை, வெளிநாட்டு யோகம் கிடைக்கக்கூடிய, ஏன்னா 12லேயும் ராகு இருக்கார். அதனால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம், ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வேலை நிமித்தமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தேனால் சிவராஜ யோகம் வருது. அது தவிர பார்த்தேனால் இந்த காலகட்டத்தில் சசயோகம் வருது. இந்த சசயோகமும் சிவராஜ யோகமும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்று கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஐயா ஹரிஹரசர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே சிவராஜ யோகம் அப்படின்றது குரு பகவானும் சூரிய பகவானும் சப்தமத்தில் 180 டிகிரியில் பார்க்குறது. இது நாடாளும் மன்னர்களுக்கு நல்ல காரியங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆட்சி முறையில் அவருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரி யோக காலம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய நாட்டாளும் மன்னர்கள் அந்த காலகட்டங்களில் மன்னர்கள் ஆண்டாங்க. இப்போ பொறுத்தளவுக்கு பிரதமர், அமைச்சர்கள், ஜனாதிபதி, முதலமைச்சர் அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த கார்த்திகை மாதம் யோகமான மாதம். சூரிய பகவான் கார்த்திகை மாதத்தில் விருச்சிகத்தில் இருக்கிறதுனால சப்தமாக பார்க்குறதும் விசேஷம். அதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனாலையும் அவர் பார்க்குறதுனாலையும் மடாதிபதிகள் இவங்களுக்கு எல்லாருக்குமே சமய சான்றோர்கள், மடாதிபதிகள் இவங்க எல்லாருக்குமே யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா? யோகமான காலகட்டம்னு சொல்லலாம். சரி, அதுக்கு அடுத்தது தசயோகம். தசயோகம் அப்படின்னா என்னென்னாக்க சனி பகவான் ஆட்சி பெறுறது. சனி பகவான் ஆட்சி பெறுறதை ஜோதிட சாஸ்திரத்தில் தசயோகம்னு சொல்லுவாங்க. இந்த தசயோகம் வரும்பொழுது தொழிலாளர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக கடுமையான சட்டங்களை இயற்றி தொழிலாளரை அடக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் இது மட்டும் இல்லை, நாடாளும் அரசாலும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலகட்டங்களில் கடுமையான சட்டம் இயற்றி மக்கள் மேலே அதை செலுத்தி மக்கள் புரட்சி வெடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆனாலும் குரு வக்ரம் அகதி ஆனதுனால அதோட தன்மை கொஞ்சம் குறையும். ஆனாலும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய காலகட்டம். இதை தவிர மேஷராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார்.
எப்பொழுதுமே ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது இது திருமண யோகம் உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா, திருமண யோகம் உண்டாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக மேஷ ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தது. திருமண தடை தாமதங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வீட்டில் ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி இல்லாதவங்களுக்கும் வம்சமிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஓதண்ட ராகுவா ஆனதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மேஷராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா, யோகமான மாதம்னு சொல்லலாம். அதே போல் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, இந்த பரிவர்த்தனை யோகம் என்ன பண்ணும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக விளக்கமாக சொன்னீங்க. இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியாகிய குரு தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போ அவர் தனஸ்தானத்திலே இருக்கார். அந்த வீட்டுக்குடைய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல போய் தனுர் வீட்டில் இருக்கார். அப்போ இதை பரிவர்த்தனை யோகம்னு சொல்கிறோம். அப்போ ஐயா ஏற்கனவே சொல்லும்போதே சொன்னாங்க, பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் அவங்கவுங்க வீட்டிலே இருக்கிறதுக்கு சமம். அதாவது சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறது மாதிரியாகவும் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு சமம், அந்த மாதிரியா ஆட்சி பெற்றதுக்கு சமமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே ஐயா சொன்னாங்க. இந்த 9ஆம் இடத்துல குரு ஆட்சி பெறுறதுங்கிறது பெரிய சிறப்பு மேஷ லக்னத்துக்கு. அதேமாரி 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுறதும் சிறப்பு. இந்த பரிவர்த்தனை யோகத்தினால இந்த மாதங்கள் அவங்களுக்கு பண தட்டுப்பாடுகளே இருக்காது. குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்தானே பண தட்டுப்பாடுகள் இருக்காதுன்னு சொல்லுவோம். இருந்தாலும் இந்த பரிவர்த்தனை யோகம் அதை விட மிக தெளிவான வருமானத்தை வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த கிரகத்தினால் உங்களுக்கு ஏற்படும். அதனால் ரொம்ப அற்புதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு உள்ளவங்களே நம்முடைய டாக்டர் KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ஏன்னா உங்களுடைய அதாவது ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதனால் வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். தொழிலில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 10-11 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி, அவர் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் உங்கள் தொழில் வியாபார ஸ்தலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டியின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் எந்தெந்த நாள் இந்த சந்திராஷ்டமம் வருது, இந்த சந்திராஷ்டம நாட்கள்னால எல்லாம் தள்ளி போடணும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். அதை தவிர இந்த மாதம் நம்ம ஹரிஹரசர்மா ஐயா சொன்ன மாதிரி முருகன் வழிபாடுன்றது மிகச்சிறந்தது, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடுன்றது மிகச்சிறந்தது அப்படின்னு சொன்னார். அதனால் எந்த கோவிலுக்கு போனால் இந்த மாதத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். அதாவது மேசராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம், அதாவது கார்த்திகை மாதத்தில் 15, 16, 17, அதாவது ஆங்கிலத்துக்கு அந்த தேதிகள் 30/11/2024 சனிக்கிழமை காலையில் 6:51 முதல் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை 2/12/2024 திங்கட்கிழமை மாலை 4:18 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாத வேலைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதே போல் பிரயாணங்கள் செய்ய வேண்டாம். தவிர்க்க முடியாத பிரயாணங்களாக இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்களை செய்துட்டு அந்த பிரயாணங்களை செய்துக்கலாம். ஆனால் புதிதாக பரிகாரங்களை செய்துட்டு புதிதான முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. அது பரிகாரத்துக்கு கட்டுப்படாது. அதனால் அந்த நாட்களை அவசியம் தவிர்க்கணும். அதே போல் வீண் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நாட்களை தள்ளி வச்சுக்கிறது நல்லது. வம்பு வழக்குகள்னால் இந்த கோர்ட்டு கேஸு அதுமாரி உள்ளதுகள்லாம் இருந்ததுன்னா கூட அந்த நாட்களை தவிர்க்கிறதும் நல்லது. ஆக இந்த மாதத்தில்
உங்களுடைய ராசியாதிபதியாகிய 4ஆம் இடத்துல போய் நீச்சம் பெற்று போனார் செவ்வாய். அதனால் இந்த மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம். முருகனுக்கும் சிவனுக்குமே உகந்த மாதம். முருகன், சிவன், நரசிம்மர் இவங்க எல்லாருக்குமே சிறந்த மாதம் கார்த்திகை மாதம். இப்போ 4ஆம் இடத்துல போய் உங்களுடைய ராசியாதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறதுனால் முருகனை வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு வர்றதுனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மைகள் பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான கார்த்திகை மாதம் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா ராசிநாதன் மட்டும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கார். 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டதுனால உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் இருந்து சுக்கிரனோட பரிவர்த்தனை 9ஆம் இடத்துல பரிவர்த்தனை யாருது பெரிய ஏற்றம். திடீர் லாபங்கள், லக்கு ஃபேவர் பண்ணும். உங்களுக்கு மூதாதையர்களின் ஆசீர்வாதம் அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல ஒரு எழுச்சி, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பண வருமானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது புதிய வேலை கொடுக்கக்கூடியவர், வேலையில் ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடியவர், ஏற்றத்தில் ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடியவர். பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ஏன்னா 10-11 அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர தொழிலில் பார்த்தாலேயானால் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களோட தொழில் ஸ்தாபனத்தில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலியமாக வரும். இருந்தாலும் அது சமாளிக்கப்படக்கூடிய காலகட்டமாகவே அமையும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான கார்த்திகை மாதம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.